இன்று கதாநாயகன் படத்தோட விழா நாயகர்கள் மியூசிக் டைரக்டர் சாம் ரோல் டன் 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 சாரி சார் ரோல் டன் 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 ரோல் ஆகுது. அதே விஷ்ணுகிட்ட கேட்டேன், விஷ்ணு ஷார்ட் நேம் வேறு ஏதாவது நேம் இருக்கா பிரதருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே அதானே வச்சுருக்காங்க, கேட்டு பாருங்கள் வேறு பேர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், கோபால் பாண்டி பால் பாண்டி அப்படி ஏதாவது இருக்கான்னு கேளுங்கன்ட்டே. அதான் சாம் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆமாம், நீங்கள் குறுக்க பேசிட்டேன்னா அதுவும் மறந்துடும். விடுங்க, வண்டி கிளம்புது, ரோட்டில் போய்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் மக்கள் மத்தியில் பார்த்து ஒரு நடிகனுக்கு நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யூனிட்டுக்குள்ளேயே இருந்து மூஞ்சியை திருப்பி பார்த்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் ஒரு நடிகனை பார்த்து அவங்களுக்கு ஃபேனாக இருக்குன்னு சொன்ன எங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அது ஜிகேபி சார் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பிரதர் சார் பாட்டில் என்னைக்கு எடுக்கிறாங்க? சண்டேவா மண்டேவா? சண்டே மட்டும் பாட்டில் எடுத்தாலே எல்லாத்தையும் கோயிலுக்கு கட்டி கும்பிட்டுலாமே. மண்டேலாம் ஆரம்பிக்கிறியா, மண்டேல ஆரம்பித்து சண்டேலாம் போய் முடிக்கிறியா? ஒரு வாரம் கண்டினியூ போகுது சார். ரொம்ப நல்ல பாட்டு சார். எனக்கு அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஈஸியாகவே வந்துச்சு எல்லாத்துக்குமே. மூமெண்ட் ஆடுறப்ப சில நேரத்தில் சாங் போய்கிட்டு இருக்கப்போ மாஸ்டர் திட்டுவாங்க, டேய் ஏன்டா எல்லோரும் அந்த ஹீரோவுக்கு அப்புறம் பின்னாடி வர கோரஸை பாடுங்களேன்டா, அது லிரிக்ஸ் வரதுன்றப்ப நிறைய பேர் பாட மாட்டாங்க. ஆனால் இதில் ஷெரீப் மாஸ்டர் சொன்னார், ஈஸியான எதான பாருங்க அப்படின்றார். அப்போ ஒரு டான்ஸ் தம்பி சொன்னாப்புல, நான் சொன்னதான் சொன்னாப்புல, அவர் என்ன சண்டே மட்டும் பாட்டு எடுக்க சொல்கிறாரு, நாங்கள் கண்டினியூவாக பாட்டில் எடுக்கிறோம் எப்படி அப்படின்றாப்புல. ஒரு நல்ல பாடல் கண்டிப்பாக இதுதான் சார் ஈஸியான பதிவு. இதுதான் எல்லாத்துக்கும் நல்ல தெளிவாக போய் பதிவு, மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு லிரிக்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். ராத்திரியில் எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவேன் அந்த பாட்டெல்லாம். அங்கே தான் கவிஞர்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சூப்பர் சார், ரொம்ப நல்ல பாட்டு சார், எனக்கு பிடிச்ச பாட்டு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். விஷ்ணு என்னோட முதல் கதாநாயகன். அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் விஷ்ணு நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சமாக வளர்ந்து ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியிட்டு அதை ஹிட் அடிக்கிறது, போட்ட காசை பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. அன்றைக்கு எப்படி ராத்திரி 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே கறி நரிச்சுட்டுனே ஆத்தா, கறி நரிச்சுட்டு இருக்காத்தா, நல்லா வேகவே இல்லையா அப்படின்னு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாப்புல. வெண்ணிலாக்கு அப்படி குழுவில் அப்பா விஷ்ணு காலையில் பேச மாட்டுவேன். இல்லைண்ணே ஆத்தா கறி நரிச்சா, எப்பா காலையில் பேசுவோமா அப்படின்ட்டுவேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஆர்வம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹீரோக்குள்ளே வளர்ந்து வர ஹீரோக்குள்ளே வளர்ந்து வந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துல இருக்காப்புல. இன்றைக்குமே அந்த ஆர்வம். அதே மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டால் மட்டும் பத்தாது, அதை தெளிவாக டிசைன் பண்ணுறாப்புல. கூட யார் இருக்கணும், எந்தெந்த மாதிரி இருக்கணும், இதை எப்படி கொண்டு சேர்க்கணும்னு அவ்வளோ மெனக்கட்டுறாப்புல. நான் சும்மா ஷூட்டிங்கில் கூட ஆஃபீஸ்க்கு போனால் கூட எனி டைம் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ தெளிவாக இருக்காப்புல. போட்ட பேர் பணத்தை போட்டாச்சு எப்படி அசால்ட்டாக இருப்பான் அப்படின்லாம் கிடையாது. தெளிவாக அதெல்லாம் பக்காவாக இருக்காப்புல. திடீர்னு ஆஃபீஸ் போய் போனாங்க, டேய் கீழே 500 நோட்டு எறான்றாப்புல. சார் அது பேப்பர் சார், வெரி குட். அப்புறம் என்ன எல்லாரும் பிரியாணியா சார், கேர்ள் ரைஸ் சாப்பிட்றாங்க சார், கேர்ள் ரைஸ் வெரி குட். கிளியராக இருக்காப்புல. ஏன்டா அது ரொம்ப கவனம். சும்மாலாம் ஒரு படத்தை பண்ணிட முடியாது. தெளிவாக கரெக்டாக இழுத்து பிடிச்சி பக்குவமாக பண்ணி அந்த படத்தை சூப்பராக கொண்டு வராப்புல. அவருக்கு உறுதுணையாக நம்ம மகேந்திரன் சார், டிஸ்னி அண்ணி எல்லாம் பக்காவாக இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ இதாக இருக்காங்க. சூப்பர் விஷ்ணு, பெருமையாக இருக்குது விஷ்ணு. உங்களோட நடி என்ன விடுங்க, நீங்கள் சாப்பாடு கிடைக்க பெரிய விஷயம் தானே, எந்த சாப்பாடு கிடச்சாருன்னா. அதனால் ஒரு ஹீரோவை மட்டும் இல்லாமல் ஒரு நடிப்பாகவும் உங்களை சுற்றி நீங்கள் ஏற்படுத்திக்கிற விஷயமும் சரி, எல்லாமே அடுத்து பெரிய லெவலில் இருக்குது. வேலைன்னு வெள்ளைக்கார படம் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த படம் எப்படி ஹிட் அடிச்சிச்சோ அந்த ஹிட்டு இந்த படம் கண்டிப்பாக அடிக்குங்க. அவ்வளோ நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ விஷ்ணுக்கு, என்னோடய ஹீரோவுக்கு, என்னோடய கதாநாயகனுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் அட்டெண்டராக நான் வேலை செய்வேன். நான் இதுக்கு இடையில ஹீரோ யாருன்றே தெரியாது. சும்மா ஒரு கதையில் போயிட்டு இடத்துல ஒருத்தர் என்னை பார்த்து, ஆனால் நீங்கள் தம்பி நீங்கள் இல்லை, நீங்கள் புலியூர் 6ஆம் கிளாஸு தம்பித்துறை தம்பித்துறை, ஆனால் நீங்கள் நான் அண்ணாத்துறை தம்பி அண்ணா கட்டி பிடிச்ச வேண்டியா. கிளைமேக்ஸில் கொஞ்சம் கிட்னி எடுத்துகிட்டு விட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் நான் வர்ற பாடுதாங்க. அங்கே ஒருத்தனை கட்டி பிடிச்சிங்க,
அப்படியே நீங்கள் யார் இப்போ என்ன விஷயம் பங்கு வந்திருக்குன்னு இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸுக்கு நான் தானே தாசில்தார் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்கொயரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாப்பேன். ஒருத்தன் இன்னசென்ட்டாக உள்ளே வந்து ஒரு சீனியர் ஒரு சீனியர் ஆஃபீஸரை டார்ச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வேலையை விட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நல்லா பழகி என்னை சின்ன சின்ன விஷயத்தில் மாட்டி விட்டு என் பணத்தை பிடுங்கி என் நகையை பிடுங்கி என் பொண்டாட்டிக்கிட்டு இருந்து என்னை டைவஸ் வாங்கி விட்டு எண்டில் கொண்டு ஒன்றுமே சொல்லாமல் டார்க் ரூமில் கொண்டு கிட்னி எடுத்து விட்டுருவாங்க. அப்படி ஒரு நட்பு எனக்கு அந்த இது நல்லா இருந்துச்சு. அந்த ரோல் சூப்பராக இருந்துச்சு, உண்மைக்கு அற்புதமாக எடுத்து விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு கொடுத்து இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு என்னை ஆழமாக பதிவு பண்ண டைரக்டர். இவர் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியலையே, டைரக்டர்னு சொல்கிறதா இல்லை பெரிய காமெடி ஆக்டர்னு சொல்கிறதா இல்லை ஹீரோன்னு சொல்கிறதா யோசிக்காதீங்க. ஹீரோன்னு சொல்கிறேன் அதுக்கு விஷயத்துக்கு வரேன். நான் தலைமை சாதாரண இல்லை, அவர் அப்படித்தான் 1:30 மணிக்கு ஃபோன் போட்டு அப்படி கேட்பாப்பில் என்ன சில விஷயம்லாம். ரொம்ப ஒரு வியந்த ஆச்சரியப்பட்ட ஒரு டேரக்டருங்க. அவ்வளோ காமெடி சென்ஸ், அவ்வளோ நகைச்சுவை உணர்வு. நமக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு நடித்து காட்டுறப்ப அவ்வளோ தெளிவாக நடித்து காட்டுறாப்புல. குட்டி குட்டி ரியாக்ஷன் நம்ம கவனிக்கிறத விட நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அக்கா சனி அக்கா சொன்ன மாதிரி உண்மைக்கு மணிவண்ணன் சார் மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய காமெடி ஆக்டர், மிகப்பெரிய நடிகர். அது அப்படியே ஒரு பிரதட்ட ஹீரோட்ட இருக்குது. அவ்வளோ ஒரு தெளிவானது. கண்டிப்பாக மிகப்பெரிய ஃபியூச்சருக்கு தயவு செய்து டைரக்ஷனை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படி நீங்கள் பண்ணுறாருன்னு வில்லன் கேரக்டர் போங்க, இது எந்த கேரக்டர்லாம் போங்க. தயவு செய்து இந்த பக்கம் வராதிங்க. டிவி நிறையா இருக்குது, அதனால் எதுக்கு அது ஒரு பண்ணுறீங்களா, ஒருத்தர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, கொஞ்சம் பதட்டமாக இருக்குமா இல்லையா? எதுக்கு அந்த அவர் ஒவ்வொரு படத்தை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க, யாராவது தலைவர் மிரட்டுறாப்புல தெளிவாக இருக்காப்புலன்ட்டு. அதனால் நல்ல டைரக்ஷன் பண்ணுறீங்க. அப்புறம்னா சீன் பிரமாதமாக வந்துக்கிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் கிட்டாச்சுன்னு சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்க. 2 காரை வாங்க, வீட்டை வாங்க, வண்டி ஹைவேல போகட்டுமே. இந்த பார்த்தீங்களா சூப்பர். அவ்வளோ இந்த பங்காளி வண்டி அப்படியே விட்டுருங்க, ரோட்டு போய்கிட்டே இருக்கட்டும். அதை விட்டுட்டு திரும்ப அடுத்த ஒரு 5 2 சட்டுக்குள்ளே வாண்டியா அப்படின்னு ட்ரெஸ்ஸை மாட்ட சொல்லுவேன். அப்படியே ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் இதெல்லாம் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு பாதிக்கலை. த்ரோட்டாக கொண்டு போகாதீங்க, அதுதான் 8 ரீல கவர் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நல்லா இருக்குது. டப்பிங் பண்ணால் ஒரு மனுஷன் டப்பிங் பேச போகிறேனே, டப்பிங் பேசிட்டு இருப்போம். அங்கேருந்து இன்ஜினியர் கூப்பிடாப்புல, பங்காளி ஒரு நிமிஷம் அப்படின்னு சுற்றி வராப்புல, இருங்க பங்காளி அங்கேருந்தே சொல்லுங்க, அங்கேருந்து சொல்லுங்க, இல்லை இருங்க அங்கேருந்தே சொல்லுங்க முடியுது. இதாயா டேரக்டர் வர்றான் பாரு, ஒரு விஷயத்தை அங்கே சொன்னால் கேட்கும், அங்கேருந்து வர்றான் பாரு கிளம்பி ஒருத்தி கிட்ட ஆர்டிஸ்ட்டை கிளியராக சொல்லிட்டு போகிறாப்புல, வாங்க ஒரு நிமிஷம் பங்காளி, ஃபேஸ் முன்ன விட இப்போ கொஞ்சம் சைனிங்காக இருக்கு, என்ன காரணம் பங்காளி? இல்லை நான் நேற்று பார்த்தேன், நான் நல்லா பார்த்தேன், பட் கொஞ்சம் சைனிங் தெரியுது பங்காளி. ஒரு நிமிஷம் இல்லைங்க முடிச்சு, ஒரு நிமிஷம் வெளில வாங்க பங்காளி. அட சண்டாலா, இல்லை நல்லா தெரியுது பங்காளி, நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இடையில இப்போ கொஞ்சம் ஃபேஸ் லைட்டாக என்னவா இருக்குன்னு அந்த பேக்கில் காட்டினேன். ஒரு சும்மா கிரீம் ஒருத்தர் 60 போட்டால் தான் அந்த கிரீம் எனக்கு கொடுத்தாங்க. அப்படியா ஓகே ஸ்டாப்பில் டப்பிங்கும் பேசியாச்சு, முடிச்சாச்சு. ஒரு 11 மணி இருக்குமா, 12 மணிக்கு அடிச்சாப்புல தலைவன், என் சிங்க தலைவன். அடிச்சோன்னு சொன்னேன், பங்காளி நானே கூப்பிட்டேன், நீங்களே கூப்பிட்டீங்க. இன்னும் பங்க அந்த விஷ்ணுட்டு அந்த கேத்ரினா போட்டு நாங்கள் அந்த ரோட்டில் இருந்து பேசுகிறத ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று கேப்பில் நல்லது, நானும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் அதுக்கு தான் கூப்பிடுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பங்காளி, நீங்கள் சொன்ன கிரீமை நான் நெட்டில் தேடி பார்த்தேன், நெட்டில் காணாம பங்காளி. அது என்ன இப்போ ஒரு நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களான்டாப்புல. பங்காளி நான் காலையில் கூப்பிட்டுட்டுமா? இல்லை பங்காளி நம்ம காலையில் நம்ம அங்கே பார்ப்போமே, அங்கே பேசிக்கிறோமா, ரைட்டு. இவ்வளோ ஒரு ஆர்வம், அப்படி ஒரு ஆர்வம் பாங்க சண்டாலேன். அப்படி ஒரு டைரக்ஷனை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்தை கையில் எடுக்கிறான் பாருங்க சண்டாலேன். திருப்பி மரணப்படி தான் டெய்லி பிடிச்சாமா உதவி எனக்கு தெரியும், டெய்லி பேசிட்டே இருப்பேன், டெய்லி அவர் ஒன்று கேட்டே இருப்பார். அப்புறம் அவராப்பில், பங்காளி சும்மா நீங்கள் விளையாட்டு எங்களை பங்காளி ஏன்டா சொல்கிறாப்புல, நான் அவர் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் பையலாம் சொல்லலை. இல்லை பங்காளி டேரக்டர் ஏன் அது நல்ல விஷயம் தான் அந்த சொன்ன வார்த்தை. ஏன் டேரக்டரும் தாடி வச்சுக்கிட்டு வயிற்று இப்படி தள்ளிக்கிட்டு இப்படியே தான் தெரியுமா டென்ஷனாகவே. நானும் ஆர்டிஸ்ட்னு வயிற்று நல்லா உள்ளே அடக்கி அப்படி நல்லா கச்சு அப்படி ட்ரெஸ்ஸு போட்டுட்டா என்ன வேணாண்டா இருக்கா பங்காளி, போடலாமே பங்காளின்ட்டு. பங்காளி நான் இந்த இவ்வளோ தாடி இருக்கப்போ டை அடிச்சிருக்க பார்த்துருக்கேன், கிடைக்குது அந்த டையை, நீங்கள் முடியவில்லை. ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு உண்மைக்கு ஒயிட்டு இருக்கா இல்லையா பங்காளி? 10:30 மணிக்கு மேனேஜர் வர சொன்னாப்புல, 12 மணிக்கு வந்தோடனே நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டு 2 ஹவர் லேட்டாக ஆயிடுச்சுண்டு. இப்போ இதை சொன்ன முடியாது, கொஞ்சம் போகுமே பங்காளி, லென்த்தாக பிரேக் விட்டுருவோம், என்ன பண்ணலான்ட்டு.
இல்லைப்பா எப்போ ரெடியா நீ சொல்லுங்க அப்படின்ட்டாப்புல. இல்லை பங்களா அது எனக்கு ஒருத்தங்க நண்பர் நான் கட் பண்ண கடையில் எனக்கு கொடுப்பாரு, நான் வாங்கி போடுவேன். இல்லை பங்காளி இவ்வளோ முடிவு வைக்க இதுக்குள்ளே எப்படி வருது? சரி இன்றைக்கி நைட்டு அதையும் நான் வாங்கி கொடுத்துருப்பேங்கான்ட்டு அதுக்கு அடித்தாங்க மனுஷன் நைட்டு 1:30 மணிக்கு. அதுக்கு அடிக்கிறாப்புல அடித்து அது என் பசங்க விட்டு தேட சொல்லிவிட்டு அது எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் தன்னை நல்லா வச்சுக்கிறோனோ அப்படின்ட்டு ஒரு மெனக்கிறதால பர்சனாலிட்டியோடு இருக்கிறனால சூப்பர் பங்காளி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் கெட்டுக்கு அப்புறம் அந்த அந்த நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது வாழ்த்துக்கள் பங்காளி. உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த நகைச்சுவை உணர்வு தான். இன்னும் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். நீங்களே விட்டு விலகுனாலும் அது உங்களை விடாது, அதை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள் பங்காளி. நெட்டுக்கு போக வேண்டாம், நெட்டில் போய் எதையும் கேட்க வேண்டாம், தேட வேண்டாம். நீங்கள் இப்போ அடித்து உங்களுக்கு கூட உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதாப்போ காலுக்கு போகிற கிரீமு, மண்டைக்கு போகிற கிரீமு, முகத்துக்கு போகிற கிரீமு, போடு ராசா போட்டு கிளம்பு ராசான்னு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட இனிமேல் எல்லாமே. சூப்பர், வாழ்த்துக்கள். இல்லை கேமராமேன் லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் இருந்த அதே தான். ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடி பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் பார்த்தப்ப என்ன இன்ட்ரெஸ்டோட எப்படி ஒர்க் பண்ணாரோ, எப்படி மரியாதை கொடுத்தாரோ அந்த மரியாதை அந்த இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு சீன் லைட் பண்ணிட்டு இருக்கப்போ கூட காமெடி சீன் பேசிட்டு இருக்கப்போ கூட அந்த லைட் பண்ணிட்டுக்குள்ள ஓடி வந்துடுவாருங்க. இல்லை விஷயம் இங்கே வந்து உள்ளே நின்றுவார். நின்று ஓகே சூப்பர் சூப்பர், இந்த டைலாக் இப்படி மாற்றி போகிற, இந்த டைலாக் பேச நல்லா இருக்கும்ல, அந்த கேரக்டரை கூப்பிடுங்களே, அவர் பேசணுங்களே. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். டக்குனுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு போவார். கேமரா மட்டும் இல்லாமல் அந்த இதுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு சந்தோஷமாக அடுத்தவங்க வந்து வெறுப்பாகாத அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகி எல்லா விஷயத்தையும் தலையிடுறதுன்னு பெரிய விஷயம். கண்டிப்பாக என்னோடய கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். அக்கா சரண்யா அக்கா ஒரு ஒரு அம்மா தான். ஆனால் எல்லா ஹீரோக்கும் ஒரே அம்மா எங்கள் அக்கா தான். அழகான அம்மா. நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் அம்மாவே இருந்துக்கிட்டே இருக்கணுங்க்கா. ஆமாம் அக்கா, நீங்கள் அம்மாவாகவே இருக்கணுங்க்கா ரொம்ப நாளைக்கு. அதுக்கு எங்கள் வாழ்த்துக்கள்ங்க்கா. எங்கள் தாசண்ணே அண்ணன் இப்போ காலாவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பர். எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், எங்கள் நண்பருக்கும் வாழ்த்துக்கள், டோட்டல் எங்கள் டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக நான் திருப்பியும் சொல்கிறேன், வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்கார படம் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த படத்தை எப்படி நீங்கள் வெற்றி அடைய செஞ்சீங்களோ அதே மாதிரி ஆக்சுவலாக இந்த படம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னே என்னால் நம்ப முடியல. ஏன்னா முதல்ல விஷ்ணு சார் இப்போ தான் எப்போயும் ஒரு 4 மாதம் முன்னாடி வந்து பேசின மாதிரி தோணுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு டைம். அண்டு முதல்ல ஐ தேங்க் விஷ்ணு சார் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா நடிக்கிறதே ஒரு பெரிய, நான் நிறைய ஆக்டர்ஸோட மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. பட் நடிச்சுட்டே ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ ஐ ரியலி திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். அந்த ரொம்ப போல்ட் ஸ்டெப் அவர் எடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். விஷ்ணு சார் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அவர். ஸோ கதாநாயகன்கிற இந்த டைட்டிலுக்கு நான் மியூசிக் பண்ணுறதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். சென்டிமெண்டலாக இட் ஹேஸ் அ கிரேட் வேல்யூ டு மீ. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, முருகானந்தம் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. சார் எந்த மாதிரி படம் சார்? இல்லை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. காமெடி படம் அப்படின்னு சொன்னார். காமெடியா? ஓகே. இல்லை நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியல அப்படின்னாரு. ஸோ நான் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு கதையே சொல்ல ஒரு 3 hours ஜாலியாக அப்படியே பேசிட்டு சொல்லுங்கள் பாஷா, அது பாஸ் இது பாஸ்ன்னு போயிட்டுருக்கு. இவர் வந்து என்ன கதை சொல்லிட்டீங்களா? இல்லை இன்னும் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் கதையே சொல்ல. அப்புறம் அவரை ஜி நீங்கள் கதை கேட்க தானே வந்தீங்க, அப்படியே ஒரு 20 minutes சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஜாலியான ஒரு எதை பற்றியுமே கவலைப்படாத உண்மையிலே ஜெனுவினாகவே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்குது. அது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும் மற்றவங்களுக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு படத்தோட சென்டர் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற தொழிலில் இருக்கும்போது அதை சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் பண்ணணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்டு என்னையா காமெடியே வரல அந்த மாதிரி பண்ண முடியாது காமெடி. ஸோ அவரே ஒரு பயங்கரமான காமெடியன், வெரி அக்ளைம்டு ஆல்சோ. இதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள சீரியஸான ஒரு சைடு இருக்குது. ஃபிலாசபிக்கலாக நிறையா பேசுவார். பயங்கரமாக நாங்கள் மற்றவங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் போர் அடிக்கும், பட் நாங்கள் நிறைய கனெக்ட் ஆகிருக்கோம் அந்த இதில். அண்ட் வந்து ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு தேங்க் மை டெக்னீஷியன்ஸ். இஷித் அப்படிங்கிறவர் வந்திருக்காருங்க. அவர் தான் இந்த படத்தில் பாடல்கள்லாம் மிக்ஸ் பண்ணது. எல்லாருக்கும் படத்துக்கும் அவர் தான் பண்ணுறாரு. ரவிஜி வந்து இந்த படத்தில் வந்து பாடினது எழுதினது மட்டும்தான் தெரியும். அவர் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் என் மியூசிக்கும் என் லைஃப்க்கும் நிறையா அவர் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரம் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ்.
ஸோ இந்த நேரத்தில் நான் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான தேங்க்ஸ் ரவிக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது குட்டி குட்டி விஷயங்களை வந்து கேர் பண்ணி பண்ணுறதுக்கான மக்கள் இருக்கும்போது தான் ஒரு அந்த ஒர்க்குக்கு குவாலிட்டி வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் ஓவர்லுக் பண்ணியிருந்தா கூட அதை கேர் பண்ணி நான் எதாவது சரியாக பண்ணலன்னு என்னை திட்டுறது கூட அவர் தான். ஸோ பயந்துட்டே தான் நானே பண்ணேன். ஸோ ரவி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலாக நான் குறிப்பாக சொல்லணும்னா சூரி சார் பயங்கர ஃபேன் தான். ஏன்னா அவர் யாரோ சொன்னாங்க இங்கே படம் மியூசிக்கே இல்லாமல் தான் முதல்ல வரும் படம். பார்க்கும்போது பயங்கரமாக விழுந்து சிரித்தோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா ஒரு அன்ஃபினிஷ்ட் படம், டப்பிங் கூட ஆக்சுவலாக அப்போ முடிஞ்சிருக்கல. ஐ திங்க் சூரி சார் வந்து நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு தனியாக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்து ஆனந்த்ராஜ் சாருக்கு பயங்கரமான ஃபேன். நாங்கள் எப்போவுமே நாங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது கூட பேசிகிட்டே இருப்போம். அதாவது ஒரு சாதாரணமான விஷயத்த கூட ஒரு வாய்ஸ் மாடுலேஷனால் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்கள் படத்தில். அது சிம்பிள் விஷயமாக தான் இருக்கும், பட் அந்த மாடுலேஷன் சொல்கிற அந்த விதத்தினால ரொம்ப அது ஃபன்னியாக இருந்தது. அண்ட் சரண்யா மேம் இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ ஃபார் 2 reasons. 11th VIP 2 ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க, இந்த படத்துலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ஷீஸ் பயங்கர பாசிட்டிவான ஒரு வைப் அவங்க கொண்டு வருவாங்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே. ஸோ லக்ஷ்மணன் அவர் தான் ஜென்ரலாக நோண்டுவார் எல்லாத்தையும், வந்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி எதுக்கும் பார்க்குறவர் அவர். ஆனால் ரொம்ப முக்கியமான ஆள் அவர் தான். குவாலிட்டி செக் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜாப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது, இது டீம் ஒர்க் தான். ஸோ ஐ தேங்க் எவ்ரி சிங்கர். அண்ட் சிங்கர்ஸ் பற்றி நான் ஒரு டக்குன்னு சொல்லிடுறேன். அனிருத் வந்து இந்த படத்துக்கு அவர் பாட்டு பாடி கொடுத்தார். அந்த ஓன நினப்புங்கிற பாட்டை அவர் தான் பாடினார். அண்ட் முகேஷ் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி நிறைய மேடைகளில் பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். அவர் நிறைய படத்தில் ரொம்ப அதிகமாக பாடலை, பட் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டேலண்ட். டப்பு டிப்பு அப்படிங்கிற பாட்டை அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக மாற்றுற ஒரே பவர் வந்து மாஸ் மீடியாவுக்கு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதற்கான பணிகளை செய்வீர்கள் என்று நம்பி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.